வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் மூலம் வலியுறுத்தல் விடுத்திருக்கிறார். தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றங்கள் அபராதம் விதிப்பதை தடுக்கவும் அந்த கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் நந்தினி. நந்தினி, தற்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் என்னவெல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். வணக்கம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்கள் மீது அதிக அளவில் அபராதம் விதிப்பதை தடுத்திடவும், மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்கிடவும் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவித்திடவும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த 37 மீனவர்கள் ஒரு படகு என 3 படகுகளில் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக ஆழ்ந்த வேதனையுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி தமிழ்நாட்டின் மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கவலைப்பட தெரிவித்துள்ள முதலமைச்சர், கைது செய்யப்படும் மீனவர்களிடம் அவர்களது சக்திக்கு மீறிய அபராதங்களையும் இலங்கை நீதிமன்றங்கள் விதித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் இலங்கை அதிகாரிகள் இதுபோன்று கைது செய்யப்படுவதை தடுத்திட உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தன்னுடைய கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே கைது செய்யப்படும் மீனவர்களிடம் அதிக அளவில் அபராதம் விதிப்பதை தடுத்திட இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொண்டுள்ள முதலமைச்சர், கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்கிடவும், சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவித்திடவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தன்னுடைய கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.